வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து வேத பாடசாலை நிகழ்ச்சிகளை கேட்டு வரும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். புதிய ஏற்பாட்டின் துவக்கத்தில் மலை பிரசங்கத்தின் சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். அவைகள் வேதாகமத்தில் காணப்படும் பல சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தது. அதைத் தொடர்ந்து விதைக்கிறவன் உவமையை கடந்த நிகழ்ச்சியில் கற்றுக்கொண்டோம். இவ்வுலகில் 4 விதமான மக்கள் காணப்படுகின்றனர் என்பதையும், இந்த கூட்டத்தில் நாம் எந்த கூட்டத்தில் காணப்படுகிறோம் என்பதையும் இந்த உவமை நமக்கு கற்றுக் கொடுத்தது. இப்போது மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன், கவனியுங்கள். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இப்பொழுது சீஷர்கள் படகில் செல்கின்றனர். புயல் வரும்போது இயேசு அவர்களோடு இல்லை. புயலின் நடுவில் இயேசு வருகிறார். கடலின் நடுவில் நடக்கிறார். சீஷர்கள் பெண்களைப் போல குரல் எழுப்பினார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் பயந்தார்கள். அவர்கள் நாள் முழுவதும் கடலில் வேலை பார்த்தவர்கள். ஒருபோதும் இது போன்ற அற்புதத்தை சந்தித்ததே இல்லை. ஆனால் இன்று இயேசு கடலின் மேல் நடக்கிறதை காண்கிறார்கள். ஒரு அழகான காட்சியை நாம் இங்கே காண்கிறோம். பேதுரு என்னும் ஒரு சீஷன், ஆண்டவரே, நீரேயானால் நான் கடலின் மேல் நடக்க செய்திடும் என்றான். இயேசு வா என்றார். அதனால் பேதுரு கடலின் மேல் இயேசுவிடம் நடந்து சென்றான். இயேசுவை அவன் பார்த்து கொண்டிருக்கும் மட்டும் நன்றாக நடந்து கொண்டிருந்தான். திடீரென மூழ்க ஆரம்பித்தான். நாம் பேதுருவை அவனுடைய தப்பிதங்களுக்காக நினைக்கிறோம். அவனை அவனுடைய வெற்றிக்காக நினைப்பதில்லை. அலைகளின் மத்தியில் தண்ணீரின் மேல் நடக்க கற்றுக்கொண்டுள்ளோமா? பேதுரு அலைகளில் தண்ணீர்களின் மேல் நடந்தான். அவன் ஒருவன் மாத்திரமே படகிலிருந்து இறங்கி நடக்க துவங்கினான். அவன் ஒருவனுக்கு மாத்திரமே விசுவாசம் இருந்தது. ஆனால் நாம் பேதுரு மூழ்க துவங்கினான் என்பதை மட்டுமே கவனிக்கிறோம். நாம் பேதுருவை அவனுடைய விசுவாசத்திற்காக நினைக்க வேண்டும். இயேசுவில் இருந்த தன்னுடைய கண்களை விளக்கியவுடன் அவன் மூழ்க துவங்கிவிட்டான். இப்பொழுது பேதுரு ஒரு சிறிய ஜெபத்தை செய்தான். அந்த ஜெபம், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்பதே ஆகும். அவனுடைய ஜெபம் கூடுதலாக இருக்குமெனில் தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடும். ஆயக்காரனுடைய ஜெபமாகிய, தேவனே, பாவியாகிய என்மேல் இரக்கமாயிரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இரட்சியும் என்கிற ஜெபத்தை நாம் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் ஜெபிக்க வேண்டும்.
இயேசு ஐயரே ரட்சியும். இந்த மாதிரியான ஜெபத்தை நம் வாழ்க்கையில் எப்பாவது செய்திருக்கிறோமா? அநேக நேரங்களிலே நாம் இந்த நிலைக்கு உள்ளாகி இருக்கிறோம். இயேசு புயலை அனுமதிக்கிறார், புயலுக்கும் பாதை கொடுக்கிறார். பிறகு நம்மிடம் இயேசு என்னிடத்தில் வா, வந்து கடலின் அலையின் மேல் நட என்று கூறுகிறார். அலுவலகத்தில் வேலை பார்க்கும் அநேகருடைய வாழ்க்கையில் அடிக்கடி புயல் வீசுகிறதை நாம் காண்கிறோம். ஒரு போதகர் ஒரு நாள் வியாபாரம் பண்ணும் ஒருவரிடத்தில் வியாபாரம் எவ்வாறு நடக்கிறது என்று கேட்டபோது, ஒரு நீண்ட குகையின் மறுபக்கத்திலே ஒளியை காண்கிறேன். அது குகையின் முடிவா, இல்லை என்றால் புகை வண்டி என்னை வந்து ஏற்றி சென்று விடுமா என்று தெரியவில்லை என்றார். இந்த விதமாகவே சந்தைகளில் மக்கள் இருக்கின்றனர். உலகத்தின் பிரச்சனைகளின் மத்தியில் இருப்பது மிகவும் கடினமான ஒன்று. வியாபாரங்களின் மத்தியில் மக்கள் இருக்கும்போது புயல் வீசுகிறது. என்னோடு கூட தண்ணீரின் மேல் நட என்று இயேசு கூறுகிறார். பேதுருவின் பகுத்தறியும் தன்மையை சற்று கவனியுங்கள். தேவன் தன்னோடு பேசும் மட்டும், இயேசுவின் அழைப்பு வரும் மட்டும் தண்ணீரில் நடக்கவில்லை. யாத்திராகம புத்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கும் போது அது பிளந்திருந்தது. அவர்கள் கடலில் வெட்டாந்தரை போல் நடந்து சென்றார்கள். எகிப்தியரும் அவ்வாறே செய்ய துணிந்து மடிந்து போனார்கள். இயேசு இஸ்ரவேலரைத்தான் நடக்கும்படி அழைத்தார். எகிப்தியரை கடலின் மேல் நடக்க தேவன் அழைக்கவில்லை. சில வேளைகளில் பெரிய புயலின் மத்தியில் தேவன் கடலின் மேல் நடக்க விரும்புகிறார். சில சமயங்களில் தேவன் கடலின் மேல், தண்ணீர்களின் மேல் நாம் நடப்பதை அவர் விரும்புவதில்லை. தேவன் நம்மை அழைக்கும் போது அழைப்பது தேவன்தானா என்று உறுதி செய்து கொண்டு நாம் நடந்து செல்ல வேண்டும். தேவன்தான் கடலின் மேல் நடக்க வழிநடத்துகிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவத்தில் பேதுரு ஒரு பெரிய முன்மாதிரியாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:11 கூறப்பட்டுள்ளபடி, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ள இந்த வரலாறுகள் நம்முடைய ஜீவியத்திற்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. இவை யாவுமே நமக்கு முன்மாதிரியாகவும் எச்சரிப்பாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் பேதுரு கடலின் மேல் நடக்கிறான். பேதுரு நமக்கு எச்சரிப்பாக விளங்குகிறான். பேதுரு மூழ்க ஆரம்பிக்கும் போது இயேசு அவனிடம், அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கூறினார். ஒளியின் நாளிலே தேவன் சொன்னதை இருள் நிறைந்த நாட்களிலே நாம் புயலின் மத்தியில் மறக்கலாகாது. அடுத்ததாக மத்தேயு 15 இயேசு கூறிய போதனைகளை காண்போம். இது உரையாடல் வடிவில் வருகிறது. இது இயேசுவின் கோபம் நிறைந்த ஒரு உரையாடலாக இருக்கிறது. சுவிசேஷங்களில் இயேசு ஒரு வெளிப்பாட்டின் ஊழியத்தை தருகிறார். அவருடைய ஊழியம் அற்புதங்களை செய்யும் ஊழியம், வாழ்வளிக்கும் ஊழியம் என்று பார்க்கிறோம். அவருடைய மீட்பின் ஊழியத்தை சற்றே கவனிப்போம். அதுவே சிலுவையின் அர்த்தம். சிலுவையின் முழு அர்த்தமும் அவருடைய ஊழியத்தில் வெளிப்படுகிறது. இதுவே இயேசுவின் போதனையின் ஊழியமாகும். இயேசுவின் போதிக்கும் பணி வெவ்வேறு வகைப்பட்டது. பெரும்பாலும் இயேசு உவமைகளினாலே போதிக்கிறார் என்று அறிகிறோம். இயேசு மக்களிடம் நேர்முக தேர்வு போன்ற வகையில் தோழனைப் போல, குறிப்பாக சீசர்களிடம் அநேக காரியங்களை குறித்து பேசினார். கோபமாகவும் பேசினார். எதுவாக இருந்தாலும் அவர் எப்போதும் போதித்து கொண்டே இருந்தார். ஒரு சில சமயங்களில் கண்டிப்பான உரையாடல்களை அவர் பேசினார். அவர்கள் சாப்பிட உட்காரும்போது அறுவை சிகிச்சை செய்கிறவர்களைப் போல செயல்பட வேண்டும் என்று அவர்களுடைய பாரம்பரியம் சொல்லுகிறது. அது வேதாகமத்தில் இல்லை. அது அவர்களுடைய பாரம்பரியம். இயேசு பாரம்பரியங்களை கைக்கொள்ளவில்லை. அவர்களுடைய பாரம்பரியத்தை அவர் பின்பற்றாததினாலே இங்கு கேள்வி எழுப்பப்படுகிறது. இந்த நல்ல சந்தர்ப்பத்தை இயேசு பயன்படுத்தி கொண்டார். அவர் அவர்களை நோக்கி, மாயக்காரரே என்று கடிந்து கொள்கிறார். நாம் தோற்றத்தை கண்டு அவதானிக்கிறோம். ஆனால் இயேசுவோ உள்ளான மனிதனை பற்றி அக்கறை கொள்கிறார். இயேசு சொல்வது என்னவென்றால், தேவன் நம்மை உருவாக்கினார், களிமண்ணை எடுத்து ஜீவனை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். அதுவே
மனிதனை தேவனுடைய சாயலிலே உருவாக்குகிறது. தேவன் ஆவியாயிருக்கிறார். அந்த உள்ளான மனிதன் மிகவும் முக்கியமானவன். இயேசு சமய தலைவர்களிடையே அநேக தரம் தம்மை பற்றி கூறினார். சமய தலைவர்கள் எல்லாரும் காண வேண்டும் என்று காரியங்களை செய்தார்கள். அவர்கள் செய்தது எல்லாம் மாயையாக இருந்தது. இயேசு நம்முடைய நீதி வேதபாரகர், பரிசேயர் ஆகியோர்களது நீதியை காட்டிலும் கூடுதலாக இருக்க வேண்டும் என்று கூறினார். நம்முடைய நீதி நேர்மையானதாக இருக்க வேண்டும். இயேசு எப்போதும் எழுத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் ஆவியின்படி தீர்ப்பு செய்தார். வேதத்திற்கு ஒத்த நீதியை இயேசு செய்தார். இயேசு வேதத்திற்கு புறம்பான நீதியை போதிக்கவில்லை. வேதத்திற்கு ஒத்த நீதியை செய்ய பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். இயேசு போதித்த நீதிக்கும் சமய தலைவர்கள் போதித்த நீதிக்கும் பெரிய வேறுபாடு உள்ளது. பரிசேயர்கள் போதித்த நீதி மாயமானம் பண்ணுவதற்கு ஏற்றதாய் இருந்தது. ஆனால் இயேசு போதித்த நீதியோ சத்தியம் அல்லது உண்மையானது. ஒரு சமயத்தில் இயேசுவை தலைவர்கள் குறை கூறின போது இயேசு உள்ளான மனிதனுக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பறைசாற்றினார். இந்த பாரம்பரியங்கள் மிகவும் முக்கியமானது என்று எண்ணுகிறீர்கள். ஆனால் இது ஒரு நேர்மறையான வாழ்க்கைக்கு தான் வழிவகுக்கிறது. இந்த மாதிரியான பாரம்பரியங்கள் நம்மீது ஒரு அடிமைத்தனத்தை உருவாக்குகிறதே ஒழிய வேறில்லை. அவைகள் தேவனுடைய வசனத்தில் இல்லை. இயேசு மேலும் அவர்களுக்கு சொன்னது என்னவென்றால், பாரம்பரியமும் வேதமும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாய் தென்படும் போது பாரம்பரியம் வேதத்தை ஆள முடியாது என்பதே. மோசேயின் நியாயப்பிரமாணம் சொன்னது என்னவென்றால், உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதன் உள்ள அர்த்தம், உன் தகப்பனையும் தாயையும் கவனித்துக்கொள் என்பதே. ஒரு மனிதன் விதவைகளை ஆதரிக்காவிடில், அதாவது அவனுடைய பெற்றோரை ஆதரிக்காவிடில், அவன் அவிசுவாசியை காட்டிலும் அதிக மோசமானவனாக, விசுவாசத்தை மறுதளிக்கிறவனாக மாறுகிறான். நம்முடைய பெற்றோரை நாம் கவனிக்க வேண்டும். பாரம்பரியங்களினாலே ஒருவன் குறிப்பாக முழு நேரமாக ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொல்லியும் பெற்றோரை கவனிக்காவிட்டால் நாம் தேவனுக்கென்று ஒன்றும் பெரிதாக சாதிக்கப் போவதில்லை. நாம் பரிசேயனாகவோ வேத பாரகனாகவோ சதுசேயனாகவோ இருந்தால் பெற்றோரை கவனிக்க வேண்டாம் என்பதில்லை. அப்படி நாம் செய்யும்போது பாரம்பரியத்தை வேதத்திற்கு மேலாக வைக்கிறோம். இது உண்மையிலே தவறான காரியமாகும். அன்பானவர்களே, இன்று விசுவாச பரீட்சை குறித்து கற்றுக்கொண்டோம். இந்த உலகில் நாம் வாழும்போது பலவிதமான புயலில் சிக்கிக்கொள்கிறோம். புயலினூடே கடந்து செல்வதுதான் நம்முடைய கடமை. புயலை கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை. மாறாக தேவனை நோக்கி பார்த்து கடந்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சமய தலைவர்களிடம் பேசுகிறார். இதனை நாம் மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் காண்கிறோம். அவர்கள் நிறுவிய தேவையில்லாத சட்டங்களை அல்லது பாரம்பரியங்களை இயேசு கேள்வி கேட்கிறார். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்களிலும் மேலாக வேண்டா வெறுப்பாக மனிதரால் இயற்றப்பட்ட பாரம்பரியங்களையே அவர் குற்றம் என்று கூறுகிறார். அவர் கூறுவது என்னவென்றால், வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்திற்கு புறம்பாக இயற்றப்பட்ட பாரம்பரியங்கள் தேவனுடைய வார்த்தையில் இல்லை என்பதே. இக்கால போதகர்களில் ஒருவர் கூறுவது என்னவென்றால், அவர் பாரம்பரியங்களில் ஊறிப்போனவர் அல்ல. வேதாகமத்திற்கு ஒத்த ஒரு புத்தகத்தையும் அவர் வைத்திருப்பதில்லை. ஒரு சிறிய கேள்வியை நாமே கேட்டு பார்ப்போம். சத்திய வேதாகமத்தை சத்தியமாகவே நாம் கற்று வருகிறோமா? நம்முடைய விருப்பு வெறுப்பு எதை சார்ந்துள்ளது? ஒரு திருச்சபை இருந்தது. அதில் ஒரு புத்தகம் இருந்தது. திருச்சபையில் அங்கத்தினர்களாக சேரும்போது அந்த சிறிய புத்தகத்தை தருவார்கள். அதில் அவர்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எழுதப்பட்டிருக்கும். இப்பொழுது நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அந்த புத்தகத்தில் எழுதி வைத்திருந்தனர். ஆனால் அந்த போதகர் வளர்ந்த பின்பு கண்டுபிடித்தது என்னவென்றால், அந்த புத்தகத்தில் காணப்பட்ட அநேக காரியங்கள் வேதாகமத்தில் இல்லை. வேதம் தவறு என்று சொல்லாத அநேக காரியங்களை அவர்கள் தவறு என்று எழுதி வைத்துள்ளனர். நாமே கேட்டு பார்ப்போம். எத்தனை காரியங்களை நாம் செய்கிறோம் அல்லது செய்யாமல் இருக்கிறோம்? எத்தனை காரியங்களை நாம் பாரம்பரியமாக செய்கிறோம்? அநேக பொருட்களை சேகரித்தால்தான், அல்லது கட்டிடங்களை கட்டினால்தான், அல்லது வெள்ளை கோபுரத்தை கட்டினால்தான் என்று நம்மில் அநேகர் நினைக்கிறதில்லையா? ஆனால் நம்மில் சிலர் 11ஆம் மணி வேளையில்தான் ஆலயத்திற்கு செல்கிறோம்.
அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டே போகலாம். ஏனென்றால் நாம் அவ்வாறு செய்தபடியினால் அது ஒரு பாரம்பரியமாக போய்விட்டது. இதை மூப்பர்களின் பாரம்பரியம் என்று அழைக்கலாம். வேதாகமத்திற்கும் பாரம்பரியங்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சீனாவில் உள்ள திருச்சபையை பாருங்கள். ஏறக்குறைய 5 முதல் 10 ஆண்டுகளாக சீனா தன்னுடைய எல்கைக்குள் மிஷனரிகளை விடவில்லை. 75 மில்லியன் கிறிஸ்தவர்கள் சீனாவிலே இருக்கிறதாக கேள்விப்படுகிறோம். மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் இயேசு கோபமாக பேசுகிறார். இயேசுவின் போதனை சூழ்நிலை தொடர்புடையதாக இருந்தது. வெளி தோற்றத்தின்படி அல்ல, உள்ளான தோற்றத்தை குறித்தே இயேசு பேசுகிறார். உள்ளே போகிறதொன்றும் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தாது. மனிதன் உள்ளே இருந்து வெளியே வருகிற காரியமே மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் போதனையில் அன்பு முக்கிய இடம் பெறுகிறது. இன்று அநேக மக்கள் சமுதாயத்தின் முக்கிய பிரச்சனை கல்வி என்று எண்ணுகின்றனர். சேரியை சுத்தம் செய்யுங்கள், சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்துங்கள், அது ஒரு மனிதனின் பிரச்சனையை போக்கும் என்று கூறுகின்றனர். ஆனால் இயேசு அதற்கு இல்லை என்று கூறுகிறார். வெளியில் இருந்து மனிதனை தாக்குகிற பிரச்சனைகள் பெரிய காரியமல்ல. வெளியில் இருக்கிற பிரச்சனை மனிதனை தாக்குமையானால் ஒரே பிரச்சனையான தரித்திரம் திருட்டு தொழில் செய்யும் மனிதனையும் அதே சமயத்தில் ஆபிரகாம் லிங்கன் போன்ற மனிதர்களையும் எப்படி உருவாக்கி இருக்கக்கூடும்? பிரச்சனை தரித்திரம் அல்ல. தரித்திரத்திற்கு மனிதன் கொடுக்கும் பதிலடியே முக்கியமானதாகும். நாம் வேதாகமத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தரித்திரம் மனிதனுக்கு பிரச்சனை அல்ல. பிரச்சனை எதுவென்றால் மனிதனுக்குள் இருக்கும் தரித்திரமே. இயேசு இந்த ஓமையை மலை பிரசங்கத்தின் முடிவில் கூறினார். வாழ்க்கையின் புயல் 2 வீட்டையும் அடிக்கிறது. ஒரு வீட்டிற்கு அஸ்திபாரம் உண்டு, மற்றொரு வீட்டிற்கு அஸ்திபாரம் இல்லை. அஸ்திபாரம் உள்ள வீடு உபதேசத்தை கேட்டு கீழ்ப்படிவர்களை குறிக்கிறது. இயேசுவின் உபதேசத்திற்கு கீழ்ப்படியும் போது புயலுக்கு தப்ப முடிகிறது. முதல் வீட்டிற்கு அடியில் உள்ள அஸ்திபாரம் மனிதன் புயலுக்கு எவ்வாறு தப்பிக்கொள்ளலாம், சூழ்நிலையை எவ்வாறு கையாளலாம் என்பதை கற்றுத்தருகிறது. அதனாலே இயேசுவின் அஸ்திபாரத்தை உடைய ஒருவன் எந்த சூழ்நிலைக்கும் பதிலடி கொடுக்கலாம். சூழ்நிலை பிரச்சனை அல்ல. சூழ்நிலைக்கு நாம் எவ்வாறு பதிலடி கொடுக்கிறோம் என்பதே முக்கியம். இதுதான் உண்மையான காரியம். இயேசு நமக்கு அநேக அழகான அரிய காரியங்களை போதிக்கிறார். அவர் ஏன் கை கழுவவில்லை என்பதை குறித்து இவ்வாறு போதித்தார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய பிரசங்கம் லண்டன் மாநகரில் உள்ள கைட் பார்க் என்ற இடத்தில் நடைபெற்றது. விசுவாசி அல்லாத ஒருவர் சேரியில் இருந்த ஒரு விசுவாசியை நோக்கி, பாரம்பரியம் மனிதன் மேல் ஒரு புதிய தோற்றத்தை ஏற்படுத்துகிறது என்றார். அந்த விசுவாசி பதிலாக, கிறிஸ்தவம் மனிதனை புதியவனாக மாற்றி சூழ்நிலைக்குள் அனுப்பிவிடுகிறது என்றார். பாரம்பரியம் மனிதன் மேல் ஒரு புதிய தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் கிறிஸ்தவமோ மனிதனையே புதியவனாய் மாற்றுகிறது. அந்த சத்தியத்தையே மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் காண்கிறோம். இயேசுவின் போதனை உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறது. சுவிசேஷங்களிலே இயேசு மிக முக்கியமான போதனையை கொடுக்கிறார். இயேசு எப்பொழுதும் சீசர்களிடம் உரையாடி கொண்டே இருந்தார். ஒரு நாள் இயேசு சீசர்களிடம் இந்த கேள்வியை கேட்டார். மனிதர்கள் என்னை யார் என்கிறார்கள்? அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்கிறார்கள், சிலர் உம்மை தீர்க்கதரிசி என்கிறார்கள் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்றார். அதற்கு பேதுரு, நீர் மேசியா, தேவனுடைய குமாரன் என்றான். இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, சீமோனே, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இதை வெளிப்படுத்தினார். பேதுருவே, நான் உனக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதனை ஒருபோதும் மேற்கொள்வதில்லை என்று இயேசு கூறுகிறார். இந்த பகுதி முக்கியமானது ஒன்றாகும். இது ஏன் முக்கியம் என்றால், இது இயேசுவின் அறிக்கை. கேள்வி எது என்றால், இந்த மனிதர் யார்? இதுவே சுவிசேஷங்களில் அடிக்கடி பேசப்படுகிறது. இயேசு புயலை நிறுத்திய போது கேட்கப்பட்ட கேள்வி, யார் இந்த மனிதர்? புயல் இவரை அமிழ்த்திவிட முடியுமா? இல்லை, இருக்கிறவராக இருப்பவரை அலை அமிழ்த்த முடியாது. இந்த சமயத்தில்தான்
இயேசு தன்னுடைய கேள்வியை சீசர்களிடம் நேரடியாக கேட்கிறார். நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? பேதுரு முறையான நேர்மையான பதில் ஒன்றை கொடுக்கிறார். பேதுரு இயேசுவை நோக்கி, நீர் மேசியா, நீர் தேவனுடைய குமாரன் என்றான். இந்த பகுதியை சுருக்கி நாம் சொல்வோமேயானால், பேதுருவை பார்த்து ஒருவேளை இயேசு இவ்வாறு கூறியிருக்கலாம்: பேதுருவே, நீ இந்த அளவுக்கு திறமைசாலி இல்லை. என் சபையை கட்டுவேன். எப்படி என்றால் உண்மையின் அடிப்படையில். சாதாரண மனிதனும் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுமாறு செய்வேன். போதகர் ஒருவர் காலை உணவு வேளையில் ஒரு வியாபாரிக்கு வேதத்தை விளக்கி காட்டினார். அப்பொழுது அந்த மனிதர், போதகரே, நீங்கள் சுறுசுறுப்பாக இல்லையே என்று கேட்டார். இளம் விசுவாசியாக இருப்பினும் அவருக்கு இருந்த பகுத்தறிவை குறித்து அந்த போதகர் மகிழ்வுற்றார். போதகருடைய கருத்தின்படி இயேசு பேதுருவை நோக்கி, பேதுருவே, நீ மிகவும் சுறுசுறுப்பாக இல்லை என்கிறார். இந்த சத்தியத்தின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்றார். சாதாரண மக்களை கொண்டே அசாதாரணமான காரியங்களை தேவன் செய்கிறார். காரணம், பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. இந்த பகுதியின் முக்கியத்துவம் என்ன? இங்குதான் இயேசு முதல் முறையாக திருச்சபையை பற்றி கூறுகிறார். இது மட்டும் இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். இதுவரை இயேசு ராஜ்யத்தை கட்டி கொண்டிருந்தார். இப்பொழுதோ தன்னுடைய ராஜ்யத்தில் வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களை இயேசு தேடிக்கொண்டிருக்கிறார். பரலோகில் தேவனுடைய சித்தம் செய்யப்படுவது போலவே பூமியிலும் செய்யுமாறு இயேசு மக்களுக்கு அறைகூவல் எடுக்கிறார். இங்குதான் முதல் முறையாக சபையை பற்றி கூறி இந்த பகுதியை முக்கியமானதாக பறைசாற்றுகிறார். திருச்சபையை பற்றிய உண்மையை இயேசு அறிவித்தவுடனேயே, நான் சிறைப்பிடிக்கப்படுவேன், சிலுவையில் அறையுண்பேன் என்றும் கூறுகிறார். இப்பொழுது பேதுரு, இயேசுவே, எருசலேமுக்கு சென்று சிலுவையில் மறிக்கக்கூடாது என்று கூறினான். இங்கு ஒரு குறிப்பிட்ட காரியம் உண்டு. ஆவிக்குரிய நல்ல அனுபவம் கொண்ட பேதுருவை சற்று நேரத்திற்கு முன்பதாய்த்தான் இயேசு போற்றினார். ஆனால் இப்பொழுதோ பின்னாக போ சாத்தானே என்றளவா கூறிவிட்டார். பேதுரு என்றோ சீமோனை என்றோ இயேசு அழைக்கவில்லை. சில வேளைகளில் பேதுரு என்றோ, சில இடங்களில் சீமோனை என்றோ இவருடைய பெயர் வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த இடத்திலோ பேதுருவை இயேசு சாத்தான் என்று குறிப்பிடுகிறார். அதுவும் எனக்கு பின்னாக போ என்கிறார். இயேசுவின் பணியை தடை செய்யாதிருப்போமாக. பின்னாக போ சாத்தானே என்று இயேசு ஏன் கூறினார் என்றால், அவர் சொன்ன வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்கிறார். சாதாரண மக்களாகிய நம்மை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அசாதாரணமான காரியங்களை நடப்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாத்திரமாக நிரப்பி வாகனமாக மாற்றி கிரியையை நடப்பிக்கிறார். சில நொடியிலே இயேசு பேதுருவை பார்த்து பின்னாக போ சாத்தானே என்றார். இயேசுவின் இந்த உரையாடலின் முக்கியத்துவம் என்ன? இதன் மாபெரும் சத்தியமாவது என்ன? நமக்கு 2 விதமான வல்லமைகள் உண்டு. ஒன்று, சபையில் பரிசுத்த ஆவியானவரின் துணையினால் அசாதாரண காரியங்களை செய்யும் சாதாரணமான மக்களாக வாழலாம். அப்படி இருக்கும்போது பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்படுவது போல பூமியிலும் செய்யும்படியாக நாம் மாறுவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மில் கிரியை செய்யும் போது இயேசுவின் திருச்சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. இங்கே ஒரு எச்சரிப்பும் உண்டு. சாத்தான் நம்மை பயன்படுத்த முடியும் என்று நமக்கு தெரியுமா? வேதாகமம் சொல்வது என்னவென்றால், சாத்தான் சகோதரரை குற்றம் சாட்டுபவன். எப்போதாவது சகோதரனை குற்றம் சாட்டி இருக்கிறோமா? வேதம் தேவன் சாத்தானை அழித்து போடுவார் என்று கூறுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் குற்றம் சாட்டுபவன் அழிக்கப்படப் போகிறான், சாத்தான் தேவனுடைய பெரிய வல்லமையினால் அழிக்கப்படப் போகிறான் என்று வாசிக்கிறோம். சகோதரனை எவ்வாறு குற்றம் சாட்டுவான்? யாரை கொண்டு குற்றம் சாட்டுவான்? நாம் நம்மை சாத்தான் பயன்படுத்த முடியும் என்று அறிந்திருக்கிறோமா? நாம் அனைவரும் தேவன் பேசக்கூடிய கருவியாகவோ அல்லது சாத்தான் பேசும் கருவியாகவோ மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. இங்கு ஒரு கேள்வி நம்முன் வைக்கப்படுகிறது. இருவர் ஒரே ஆசனத்திற்காக முயற்சிக்கிறார்கள். அந்த இருவரில் நாம் யாராக இருக்கிறோம் என்பதை கேள்வி. பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஆளுகை செய்து தேவனுடைய பணியை நிறைவேற்ற இடம் கொடுக்கலாம். நீங்களும் நானும் அந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமைக்கு சொந்தமானவர்களா? அல்லது சாத்தான் பயன்படுத்தும் கண்ணியில் சிக்கி இருக்கிறோமா?
அன்பானவர்களே, இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் இடையில் நடந்த உரையாடலில் ஒரு முன்மாதிரியும் எச்சரிப்பும் காணப்படுகிறது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவுக்கு கருவியாக இருக்கிறோமா அல்லது தடையாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.